தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியவர் ஆளுநர் ரவி. யார் இந்த ஆர்.என். ரவி? ஆர்.என். ரவி சனாதனம் குறித்தும் தமிழ்நாடு அரசினுடைய துணைவேந்தர் பதவிகள் இன்னும் பல விவகாரங்களில் சட்டமன்றத்தில் பேசுகின்ற போது அரசினுடைய செய்திகளை பேசாமல் ஏற்ற இறக்கங்கள் இதையெல்லாம் செய்து தமிழ்நாட்டில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நாகாலாந்தினுடைய ஐஏஎஸ் கேடராக இருக்கும் ஆளுநர் ரவி. இவரை தமிழ்நாட்டிற்கு குடைச்சல் கொடுப்பதற்காகவே திமுக அரசு எதிரான மனநிலையோடு இவரை அனுப்பியதாக பார்க்கப்பட்டு அவரும் அந்த வேலையை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார், செய்து முடித்தார். தற்போது ஆளுநர் ரவி மீது மத்திய பாரதிய ஜனதா தலைமை அவரை மாற்றுவதாகவும் விரைவில் தமிழ்நாட்டுக்கு வேறொரு கவர்னர் நியமிக்கப்பட போவதாகவும் டெல்லியில் இருக்கும் தேசிய செய்தி மிக முக்கியமாக நமக்கு ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியினுடைய தமிழாக்கம் இதோ. தமிழ்நாடு ஆளுநர் ரவியின் மீது திமுக அரசினுடைய தொடர் மோதல் போக்கு தொடர்ந்து நிலவி வந்த நிலையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு அது மாநில அரசுக்கு ஆதரவாகவும் கவர்னருக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அமைந்தது. இதை அடுத்து டெல்லியில் சந்தித்த பாரதிய ஜனதாவின் மூத்த தலைவர்களை சந்திப்பு ஆர்.என். ரவியோடு நடந்தது. நேற்று அவர் அவசரமாக புறப்பட்டு சென்றார். இந்த சந்திப்பில் தீர்ப்பு குறித்து தங்களின் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்றும் டெல்லி மிக முக்கிய தலைமை தேசிய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதில் என்ன பேசினார்கள் பாரதிய ஜனதா தலைவர்கள், ஏன் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கு அவர்கள் சொன்னதைத்தானே இவர் செய்திருப்பார். அப்படி என்றால் இந்த அதிருப்தியை வெளியிட்டதற்கு அவர்கள் சொல்லாததையும் இவர் சுயாதீன அடிப்படையிலே செய்திருக்கிறாரோ? ஆகவேதான் பாரதிய ஜனதாவின் தலைவர்கள், குறிப்பாக அமித்ஷா போன்றவர்கள் கோர் கமிட்டியிலிருந்து இவரை கூப்பிட்டு அவசரமாக இவர் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு சென்று அவரை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள் என்றும் நமக்கு ஊர்ஜிதமான செய்திகளின் மூலம் அறிந்து கொள்ள முடிகின்றது. அவற்றில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீதிமன்றம் தனக்கான எல்லையை மீறிவிட்டதாக சில பாஜக தலைவர்கள் கருதினாலும் ஆர்.என். ரவியினுடைய செயல்பாடுகள் குறித்து பலர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்கள். அதாவது அடுத்த வருஷம் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அவர் விரைவில் மாற்றப்படலாம் என பாரதிய ஜனதா வட்டாரங்கள் செய்தியை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறது. இந்த மாற்றம் 2 வாரத்தில் இருக்கலாம், 2 மாதத்தில் இருக்கலாம், அநேகமாக ஒரு 3-4 மாதங்கள் அதிகபட்சமாக ஒருவேளை விரைவில் நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது எத்தனை நாட்களுக்குள் இந்த மாற்றம் நடக்கப் போகுது என்பது தெரியவில்லை. ஆனால் கண்டிப்பாக அவர் மாற்றப்பட போகிறார். மத்தியில் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவியேற்றதிலிருந்து இவர் செய்த இந்த மாநில அரசுக்கான அதிகார போட்டியை கையில் எடுத்துக்கொள்வது, மேற்கு வங்காளம், கேரளா, தெலுங்கானா தொடங்கி தமிழ்நாடு வரை மிகப்பெரிய குடைச்சல்களின் அரசியலாக ஆளுநர்கள் மாறி வருகிறார்கள். மேற்கு வங்கத்தின் ஆளுநராக பதவி வகித்த ஜெகதீப் தன்கர் இப்போது அவர் நாடாளுமன்றத்தை குடைச்சல் கொடுத்து வருகிறார். மமதா அரசோடு கேரளாவில் மமதா அரசுடனும் அதே போன்று கேரளாவில் இருக்கக்கூடிய கடும் போக்குவாதியாகிய ஆரிஃப் முகமது கான் பினராய் விஜயன் அரசோடும், தெலுங்கானாவில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், கே சந்திரசேகர் ராவ் அரசோடும் மோதல் ஏற்பட்டதெல்லாம் பழைய கதை. அதே போன்று பாண்டிச்சேரியில் கிரண்பேடி அவர் ஏற்படுத்திய மிகப்பெரிய குடைச்சல், அதுவும் பழைய கதை. இந்த மோதல் உச்சக்கட்டத்தை அடைந்திருப்பது பாரதிய ஜனதா எப்படியெல்லாம் கவர்னரை அவர்கள் அரசை உருக்குலை வைக்க செய்வார்கள் என்பது நடவடிக்கை. ஆனால் இப்போ ஆர்.என். ரவி இந்த வலையில் சிக்கியிருக்கார். அவரை கூப்பிட்டுத்தான் நீதிமன்றம் இவ்வளவு கடும் கண்டனங்களை தெரிவித்திருப்பது அவருக்கு மட்டுமல்ல, அவர் மத்திய அரசினுடைய பிரதிநிதி, அவர் ஜனாதிபதியினுடைய பிரதிநிதி. ஆகவே தான் அவர் இப்பொழுது கடைசியில் பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம் என்று அவர் மாற்றியிருக்கிறார். இதற்கிடையிலே ஜெகதீப் தன்கர் குடியரசு துணைத் தலைவராகிவிட்டார். இந்த குடைச்சல் கொடுத்த ஜெகதீப் தன்கர் குடியரசுத் தலைவராக மாற்றிட்டாங்க. ஆரிஃப் முகமது கான் பீகாருக்கு மாற்றப்பட்டார் கேரளாவில் இருந்து. தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாடு அரசியலில் அவர் கால் பதித்து விட்டார். இந்த சூழ்நிலையில் திமுக அரசுக்கு
தொடர் குடைச்சலை தந்து வந்த ஆளுநர் ஆர்.என். ரவி இன்னும் மாற்றப்படவில்லை. அவசரமாக நேற்று டெல்லி சென்றதில் இந்த கதை நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தினுடைய வழங்கிய தீர்ப்பு தான் ரவிக்கு பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்ற மசோதாக்களுக்கு திரு ஆர்.என். ரவி ஒப்புதல் கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்த ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு எதிராக நீதிமன்றம், அதுவும் உச்ச நீதிமன்றம் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்தது. ஆளுநரின் செயல்கள் இந்தியாவுடைய அரசியலமைப்புக்கு எதிரானது என்று குறிப்பிட்ட உச்ச நீதிமன்றம் மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கு ஆளுநருக்கு மட்டுமின்றி குடியரசுத் தலைவருக்கும் கால அவகாசம் நிர்ணயித்திருந்தது. துணைவேந்தர்கள், யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் நியமனம் தொடர்பான இந்த வழக்கில் மாநில அரசின் முடிவே இறுதியானது என கூறி ஆளுநரின் அதிகாரங்களையும் அவர்கள் வரையறுத்தார்கள். சுதந்திர இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமே மசோதாக்கள் சட்டமானது. மறுபடியும் அதை சொல்கிறேன். சுதந்திர இந்திய வரலாற்றில் முதன்முறையாக ஆளுநர் குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இல்லாமலே மசோதாக்கள் சட்டமானது. தமிழ்நாடு அரசு தொடர்பான வழக்குக்கு மட்டுமின்றி பல மாநில அரசுகள் தொடர்பான வழக்கும் இந்த தீர்ப்பு முன்னுதாரணமாக அமையும் என சட்ட வல்லுநர்கள், நிபுணர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். எனவே ஆளுநருக்கு மட்டுமின்றி மத்திய அரசுக்கும் பெரும் சங்கடத்தை தந்துள்ளது. ஜே.பி. பர்த்திவாலா, ஆர். மகாதேவன் ஆகிய நீதிபதிகள் வழங்கிய இந்த தீர்ப்புக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர மத்திய அரசு திட்டமிட்டும் வருகிறது. இதற்கிடையில் அண்மையில் டெல்லியில் சந்தித்த பாஜக மூத்த தலைவர்கள் இந்த தீர்ப்பு குறித்து தங்களின் கடும் அதிருப்தியை ஆர்.என். ரவியுடன் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தனக்கான எல்லையை உச்ச நீதிமன்றம் மீறிவிட்டதாக சில பாஜக தலைவர்கள் கருதினாலும் ஆர்.என். ரவியின் செயல்பாடுகள் குறித்து பலர் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஆர்.என். ரவியின் செயல்பாடுகள் அவருக்கு மட்டும் கெட்ட பெயரை வாங்கி தருவது மட்டுமில்லாமல் பாரதிய ஜனதா அரசுக்கும் பெரும் சங்கடத்தை தரும் வகையில் அமைந்திருக்கிறது என பாரதிய ஜனதா தலைவர்கள் கருதுவதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனவே தமிழக ஆளுநர் விரைவில் மாற்றப்படலாம் என பாரதிய ஜனதா வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தொடர் பின்னடைவை சந்தித்த பிறகு கூட ஆர்எஸ்எஸ் அமைப்பின் மூலம் பிரச்சனையை தீர்க்க நாக்பூருக்கு ஆளுநர் ரவி பல முயற்சிகளை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. எனவேதான் மதுரையில் தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு மாணவர்களை ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் என பெயர் சொல்ல வைத்து பாஜகவை சமாதானப்படுத்தும் முயற்சியில் தமிழ்நாட்டு ஆளுநர் ஆர்.என். ரவி இறங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆளுநரின் முயற்சிகள் அவருக்கு பலமளிக்குமா அல்லது தமிழ்நாட்டுக்கு விரைவில் நல்ல செய்தி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என தேசிய அரசியல் வல்லுநர்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆக இது எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆளுநர் மாற்றுவதற்கு அண்ணாமலையே ஏற்கனவே இவருடைய அதிக போக்கு குறித்தும் கருத்து தெரிவித்திருந்த நிலையில் டெல்லிக்கு சென்றிருக்கிறார். முடிவுகளை தேசிய டெலிவிஷன் தொலைக்காட்சி தெளிவாக வெளியிட்டாலும் முடிவுகள் அநேகமாக சில வாரங்களில், சில மாதங்களில் வெளியாகும் என்பதே இந்த செய்தியின் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது.